ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அஜூஸ் vlog. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மேக் அண்ட் சீஸ் பாஸ்தா செய்கிறது எப்படி. அதுக்கு தேவையான பொருட்கள் மேக்ரோனி, மஷ்ரூம்ஸ், கார்ன், ப்ரோக்கோலி, மைதா, மில்க், அப்புறம் சிக்கன். இப்போ நம்ம இதெல்லாம் குக் பண்ணலாம். இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் போட்டு நான் மஷ்ரூம்ஸை சாட்டே பண்ணிகிட்ருக்கேன். லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம்க்குரிய இது குக் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டு நம்ம ப்ரோக்கோலியை சாட்டே பண்ண போகிறோம், லைட்டாக உப்பு போட்டு. நெக்ஸ்ட்டு அதேமாதிரி லைட்டாக பட்டர் போட்டு கார்னும் கொஞ்சமாக உப்பு போட்டு சாட்டே பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு சிக்கனுக்கு கொஞ்சமாக மைதா, கார்ன்ஃப்ளவர், உப்பு, பெப்பர் போட்டு மேரினேட் பண்ணி நான் பட்டரில் சாட்டே பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒயிட் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அதே கடாயில் நான் கொஞ்சமாக பட்டர் போட்டு அதில் கொஞ்சமாக மைதா ஆட் பண்ணியிருக்கேன். மைதா ஆட் பண்ணணும். நீங்கள் விஸ்க் இருந்துச்சுன்னா விஸ்க் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் கட்டி விழாமல் வரும். அது நல்லா கிண்டி விட்டுட்டே வாங்க. இந்த மாதிரி தெரிஞ்சு வரும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆட் பண்ணி கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா கிண்டணும். கட்டி விழாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டி விழாமல் நல்லா வரும். கட்டியாக நல்லா பால் ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் கூட பால் ஊற்றி கிண்டிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு கொஞ்சமாக நல்லா இந்த மாதிரி ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சி வரும். அது வரைக்குமே நீங்கள் நல்லா கிண்டணும். இந்த மாதிரி நல்லா ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சி வந்தோடனே இதில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஆரிகனோ ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஒயிட் சாஸுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு. இது நம்ம எல்லாத்துக்குமே தனித்தனியாக தான் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் உப்பு பார்த்து போடுங்க. அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு இது கட்டி ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ நமக்கு கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு. அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ண போகிறேன். அதோட லிக்விட் கன்சிஸ்டன்சி வர வைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் லிக்விட் ஆயிரும். ஆனாலும் நம்ம இதில் சீஸ் ஆட் பண்ண போகிறோம். இது ஸ்லைஸ் சீஸஸ். இது கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக நான் மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் இந்த இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். மொசரல்லா சீஸ் போடுறதுனால இந்த சீஸி டெக்ஸ்டர் வரும். இந்த சாஸுக்கு அந்த சீஸி ஃபீலிங் கொடுக்கும். அதுக்காக போடுவோம் நம்ம இதை. இதுக்கு அடுத்து நம்ம இப்போ சாட்டே பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம், ப்ரோக்கோலி, கார்ன், சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம்.
இதெல்லாம் ஆட் பண்ணி கிண்டி விட்டுட்டு நம்ம இது கூட கொஞ்சமாக இந்த மேக்ரோனியை அவிச்சு வச்சுருந்தோம்ல, ஸ்டீம் பண்ணி வச்சுருந்தோம் மேக்ரோனி, அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு, எனக்கு இது ரொம்ப இது கட்டியாக இருந்தனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணேன். இந்த மாதிரி செஞ்சுட்டு உடனே எடுத்து வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியான பாஸ்தா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். பாஸ்தா செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்கள். தேங்க்யூ.